காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து மாறி தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாமாங்கிறத பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அது ஆல்ரெடி நம்ம ஒரு பலமுறை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதை ஐவர் குழு அமைச்ச உடனே திரு சிதம்பரம் அவர்கள் மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சியில் அவர் அப்பாடா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுன்னு சொன்னார். அதற்கப்புறமும் முற்றுப்புள்ளி வைக்கப்படலை அப்படிங்கிறது தான் திரு பிரவீன் சக்கரவர்த்தியோட சந்திப்பு சொல்லுது. அவர் இன்னைக்கு நம்ம பேசிக்கிற தருணத்தில் நான் இட்லி சட்னி பற்றி பேசியிருக்கலாம், சினிமா பற்றி பேசியிருக்கலாம், அரசியல் பற்றி தான் பேசிருக்கலாம் அவசியம் இல்லைன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. அது எதுக்காக சந்திப்பாங்கன்னு நல்லா தெரியும். இட்லி சட்னியை பற்றி பேசுறதுக்கு விஜய்கிட்ட போக வேண்டியல. அவர் சினிமா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்ன பிறகு என்னுடைய கடைசி படம் ஜனநாயகம் சொன்ன பிறகு அவர்கிட்ட போய் சினிமாவோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் பேச வேண்டியல. அவர்கள் அரசியல் பேசினார்கள் என்பது கண்கூடு. அதில் ஒரு அரிச்சுவடி அறியாத குழந்தை கூட சொல்லும். அதில் குழப்பம் இல்லை. காங்கிரஸுக்கு அந்த பார்வை இருக்குது, திமுகவுக்கு அது அடி வைத்த கலக்குது. காங்கிரஸ்லேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு பீதியை கலக்குது. அது பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸ் முடிவு பண்ணிடல. காங்கிரஸ் திரு அண்ணாமலை குறிப்பிட்டது போல காங்கிரஸ் வெளியே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சேஃப் கேம் தான் ஆட பார்ப்பாங்கன்றாங்க. ஏன்னா இந்தி கூட்டணின்னு ஒன்று இருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேற எங்கேயும் இந்தி கூட்டணியே கிடையாது. கேரளாலேருந்து எங்கேயுமே இந்தி கூட்டணியே கிடையாது. எல்லாத்துலேயும் கழட்டி விட்டாங்க காங்கிரஸை. அப்போ காங்கிரஸ் கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் காங்கிரஸுக்கு அந்த ஆசை இருக்குது, அவ்வளோதான். நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி திரு விஜய் சந்தித்தது மூலமாக என்ன தெரிகிறது அப்படின்னா, காங்கிரஸுக்கு இன்னொரு கூட்டணி ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா 67க்கு பிறகு நம்ம ஆட்சிக்கு வரவே இல்லை. மூப்பனார் அவர்கள் 89 நினைக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு தேர்தல் சந்திச்சாங்க. அன்னைக்கே ஜெயலலிதா அவருடைய ஜெயலலிதா அணிக்கும் இவங்களுக்குமே ஒரு 3% டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய டஃப் கொடுத்தாங்க. அப்படியே தொடர்ந்து இருந்தாங்கன்னு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு கருணாநிதியும் ஜெயலலிதாம்லாம் இல்லாத சந்தர்ப்பத்தில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். பட் அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டோமோங்கிற இயக்கம் ராகுல் காந்தி இருந்துகிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு தான் இது. ஒன்றுமே இல்லை, திரு விஜயோட கூட்டணிலாம் அமையலை அப்படின்னா திமுக கூட்டணியில் தன்னோட சீட்டை கூட்டுறதுக்காக உதவும். பார்த்தீங்களா, நாங்கள் அங்கே போயிடுவேன் அப்படி சொல்லி அவங்க சீட்டை கூட்டிக்கலாம். 25 சீட்டு பத்தாதுங்க, எங்களுக்கு 40 கொடுங்க, 50 கொடுங்க கேட்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாவது திரு பிரவீன் சக்கரவர்த்தியோட சந்திப்பு காட்டும்.